நம்மளோட கோவில்ல ஒரு விளக்கேற்றணும் அப்படின்னா கூட கோர்ட்ல போய் நம்ம பர்மிஷன் வாங்கணும். அமைதியான முறையில் நம்ம பர்மிஷன் வாங்கினா கூட செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இந்து விரோத ஆட்சியை கூட வந்து நம்ம உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னா அதோட விரக்தியோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒருத்தர் பூர்ணச்சந்திரன் பண்ணிட்டு இறந்தது ஒரு இந்துவா இருந்தா செத்தா கூட நீ பொத்திட்டு தான் இருக்கும். இப்ப நீங்க யாருக்கான முதல்வர்? அப்ப இதே வந்து இந்த ஒரு லாக்அப் டெத்ல நடந்ததுல ஒரு 2 கிறிஸ்டியன்ஸ் வந்து இதானாங்க. அதுக்கு எப்படி தமிழ்நாடே சம்பிக்க வச்சிங்க? அதே அஜித் குமார்னு ஒரு இந்து பையன் இறந்து போனார் அதே லாக்அப் டெத்ல. அதுக்கு என்ன பண்ணீங்க? அது என்ன அந்த கடவுள்ல இருக்கப்ப அவங்க ஃபங்க்ஷனுக்கு போய் இந்த கிறிஸ்துமஸ் விழால போய் பேசியிருக்காரு சின்னவர். என்ன பேசுறாரு? திராவிட கொள்கையும் கிறிஸ்துவ கொள்கையும் ஒண்ணுதான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க மதமாற்ற மிஷனரி கும்பல்களோட கைக்கூலிகள் தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோமே. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்க போறீங்க. எவன் அப்பா விட்டு காசு தூக்கிட்டு போறீங்க? நாங்க உண்டியல்ல போட்ட காசை எடுத்துக்கிட்டு இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு லாயரை போட்டு அங்க போய் என்ன சொல்றீங்க? கோர்ட்ல முருகனுக்கு 2 பொண்டாட்டி இருக்க மாதிரி 2 இடத்துல விளக்கேற்ற முடியுமான்னு கேக்குறீங்க. எவன் பேசுறானோ செருப்பை கட்டி வாயில் அடிச்சு அவன் பாக்குற இடத்துல அதுக்கப்புறம் என்ன பேசுவானா? தைரியம் வருமா? அப்ப இந்துக்கள் இறந்து போனா அதுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் கூட ஒட்டுறதுக்கு ஒரு யோகியற்ற அரசா இன்னைக்கு வந்து இந்த திமுக இந்து விரோத அரசா வந்து செயல்பட்டு மாட்டேங்குது. அங்க போஸ்ட் ஓட்டின பையனை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவேன் 5வது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை டிசம்பர் 25ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அனுமதி இலவசம். உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவையும் பேசு தமிழா பேசுவேன் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2025 powered by Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakh. Associate sponsor Harmony Homes with Style. Mobility partner B Caps. Knowledge partner Swasam பதிப்பகம். Health partner ஜோதி சித்தா மற்றும் யோகவர்ம மருத்துவமனை. மறந்துடாதீங்க, வர டிசம்பர் 25 வியாழக்கிழமை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல காலை 8:30 மணி முதல் சனாதன தமிழர் சங்கமும் 2025 விமர்சையாக நடக்க இருக்குது. உங்களோட அன்போடும் ஆதரவோடும். நன்றி, வணக்கம். மக்களுடன் மனதின் குரல் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சரள ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா பாஜகவுடைய மாநில மகளிர் அணி நிர்வாகி திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த திருப்பரங்குன்றத்தில் பற்றி எரியக்கூடிய தீயானது இன்ன வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்படி தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பூர்ணச்சந்திரன்ற ஒரு நபர் தன்னோட உயிரையே மாய்த்திருக்காரு. கோவிலில் விளக்கேற்ற கூட விட மாட்டேன்றீங்க, என்னடா இது அப்படின்ற ஒரு விரக்தியில் தான் உயிரை மாய்ச்சிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியுமே வந்துச்சு. அதை பார்த்தீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுதான் இன்னைக்கு இந்த தமிழகத்துல இந்துக்களோட நிலைமை வந்து எந்த அளவுக்கு ஒரு விரக்தியிலையும் வேதனையிலையும் வந்து மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். ஆனால் அது தயவு செஞ்சு நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி யாரும் வந்து செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கை. நம்மளோட உயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இதை போராடுறதுக்கு நம்ம இது பண்ணணும், நம்மளோட உரிமைகளுக்காக நம்ம போராடணும், குரல் கொடுக்கணும். இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் சாதாரணமாக இவன் நம்ம கோயிலை பற்றி கேவலமாக பேசுகிறப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சாமியை கும்பிட்றவன் அயோக்கிய பையா காட்டுமிராண்டின்னு சொன்னப்ப நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. நம்மளோட இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறப்ப நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. நம்மளோட பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லலை அப்போ நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. நம்ம பண்டிகைகளுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியங்கள் எல்லாத்தையும் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்படா நரகாசுரனுக்கு என்ன இப்படியா, எப்படி இது பொண்டாட்டி பூமாதேவி எப்படியா, இப்படிலாம் சிங்கமாக பேசுகிறப்பெல்லாம் நீங்கள் வாயை மூடி வேடிக்கை பார்த்துருந்தது விளைவு இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்னா, நம்மளோட கோவிலில் ஒரு விளக்கேற்றணும் அப்படின்னா கூட கோர்ட்டில் போய் நம்ம பர்மிஷன் வாங்கணும். அமைதியான முறையில் நம்ம பர்மிஷன் வாங்கினா கூட செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இந்து விரோத ஆட்சியை கூட வந்து நம்ம உட்கார வச்சிருக்கோம். அப்படின்னா அதோட விரக்தியோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒருத்தர் பூர்ணச்சந்திரன் ஒரு பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். அந்த சின்ன பையன் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா உண்மையிலுமே அது ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா அது எந்த அளவுக்கு ஒரு அந்த பக்தர்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகிறத வந்து செய்யக்கூடாது. திமுக அரசை வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பூர்ணச்சந்திரன்கிற வந்து திமுகவை சேர்ந்தவர் சொல்றாங்க. அவங்களோட சித்தி எல்லாம் வந்து பேசுறாங்க, நாங்கெல்லாம் திமுகவுக்காக வேலை பார்த்துருக்கோம், அவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்னைக்கு என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, யாருமே வரல, எதுவுமே செய்யலைங்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. இந்த முதல்வர் என்ன சொல்றேன், நீங்க ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு பகலவன், நீங்க என்ன சொல்லலாம், இது வந்து தற்கொலை எதுக்கு தீர்வாகாது, நீங்க சட்டப்படி போலாம், இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க, அப்படி கூட ஒரு இரங்கல் சொல்லல. அப்போ உங்களுக்கு அந்த அதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்ப இங்க என்ன, இறந்தது ஒரு இந்துவா இருந்தா செத்தா கூட நீ பொத்திட்டு தான் இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது. யாராவது இந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கவங்க யாராவது வாயை திறந்தாங்களா, அதுக்கு ஏதாவது தெரிவிச்சாங்களா, வருத்தம் தெரிவிச்சாங்களா? அப்போ ஒரு உயிர் இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்ப நீங்க யாருக்கான முதல்வர்? அப்ப இதே வந்து இந்த ஒரு லாக்அப் டெத்ல நடந்ததுல ஒரு 2 கிறிஸ்டியன்ஸ் வந்து இதானாங்க, அதுக்கு எப்படி தமிழ்நாடே ஸ்தம்பிக்க வச்சிங்க? அதே அஜித் குமார்னு ஒரு இந்து பையன் இறந்து போனார் அதே லாக்அப் டெத்ல, அதுக்கு என்ன பண்ணீங்க? அப்போ இங்க போற உயிர் யாரோட உயிர்? உயிர் கூட இந்துவா இருந்தா அதுக்கு மதிப்பு கிடையாது. அதே நீங்க மாற்று மதத்தவராக இருந்தீங்கன்னா, சிறுபான்மையினராக இருந்தா உங்களுக்கு உங்க உயிர் போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஸ்தம்பிக்க வைப்பாங்க. இன்னைக்கு இந்துக்களோட நிலைமை இதுதான் இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ தமிழகத்துல இந்துக்கள் முதல்ல விழிச்சுக்கணும். இதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க இவங்களுக்கு இன்னும் நறுக்கி நாட்டாம கொடுத்தோம்னா கிடைக்க 2 ஆடை கேட்குங்கிற மாதிரி இவங்க வந்து நடுவீட்டில் உட்காந்துக்கிட்டு யார் யார் வீட்டில் சாமி மாடம் இருக்கணும், சாமி மாடம் இருக்கக்கூடாது, இதுல என்ன சாமி போட்டோ வச்சிருக்க, இதை ஏன் நீ கும்பிடுற, இந்த கோவிலுக்கு யார் போகணும் யார் போகக்கூடாது, அந்த லேஞ்சு கொண்டு வந்துருவானுங்க. அதனால இந்த மாதிரி நம்மளை வந்து நான் என்ன சொல்றேன், கடவுள் மறுப்பு அப்படின்னா நீ எல்லா கடவுளையும் நான் இது பண்றேன், நான் கடவுளை கும்பிட்றவனே பண்ண சொல்ற மாதிரி அவங்க கரெக்ட். அது என்ன, அந்த கடவுள்ல இருக்கப்ப அவங்க ஃபங்க்ஷனுக்கு போய் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பேசியிருக்காரு சின்னவர். என்ன பேசுறாரு, திராவிட கொள்கையும் கிறிஸ்துவ கொள்கையும் ஒண்ணுதான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க மதமாற்ற மிஷனரி கும்பல்களோட கைக்கூலிகள் தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோமே. நீங்க திராவிடம்ங்கிற பேர்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மதமாற்ற வேலைக்கு பண்றவங்களுக்கு தானே நீங்க இது பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அதாவது இந்துக்களை திட்டமிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கோர்ட்ல தீர்ப்பு வந்து ஒரு நீதியரசர் தீர்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அது அங்கேருந்து டிவிஷன் பெஞ்சுக்கு போய் அங்கே 2 நீதிபதிகளை கொடுத்து அமர்வு சரி பண்ணி திருப்பி வந்து கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்க போறீங்க. ஏன் அப்பா விட்டு காசு தூக்கிட்டு போறீங்க? நாங்க உண்டியல்ல போட்ட காசை எடுத்துக்கிட்டு இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு லாயரை போட்டு அங்க போய் என்ன சொல்றீங்க, கோர்ட்ல முருகனுக்கு 2 பொண்டாட்டி இருக்க மாதிரி 2 இடத்துல விளக்கேற்ற முடியுமான்னு கேட்குறீங்க. பொண்டாட்டி எத்தனை இருக்குன்னா பத்தி இவங்களுக்கு பேச துப்பு இருக்கா திமுக காரனுக்கு? கூப்பிடுங்க, எல்லாரும் சபைக்கு கூப்பிடுங்க, அவன் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கான் லீகலா முதல்ல சொல்லுங்க, இல்லீகலா அடுத்ததை பேசுவோம். லீகலா அவன் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கான், இவன் முருகன் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கான் பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இவங்களுக்கு? மாத்து மதத்துல உங்களுக்கு பேச தைரியம் இருக்கு அந்த மாதிரி? அப்ப நீ எப்படி முருகனுக்கு 2 பொண்டாட்டி இருக்காரு, அப்ப 2 இடத்துல விளக்கேற்றலாமான்னு எப்படி நீ போய் ஆர்குமெண்ட் வைப்ப? எதுக்கு எதை சம்மந்தம் இல்லாம வைக்கிற? நீங்க வரலாற்று பூர்வமான ஆராய்ச்சி என்ன இருக்கா, அதுக்கு என்ன உன்ட்ட ஆதாரம் இருக்கோ அதை நீ கொண்டு எடுத்து வைக்கணும். அப்போ உனக்கு என்ன திமுறா? அப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏய் இவனுங்க சாமி எவ்வளவு கேவலமா பேசுறானே, இவனுங்க சொம்ப பயல்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்கன்னு. எவன் பேசுறானோ செருப்பை கழட்டி வாயில் அடிச்சா பாக்குற இடத்துல அதுக்கப்புறம் என்ன பேசுவானா, தைரியம் வருமா? அப்ப இந்துக்கள் முடிச்சுக்கணும். இந்துக்கள் வந்து எங்க போனாலும் நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நாங்க எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் சகோதரமா இரு, எல்லாத்தையும் இதா இரு, அமைதியா இரு, பணிவாரு, எல்லாம் உண்டு. ஆனா போயிட்டு இருக்க மூஞ்சில காரி துப்புனானா தொடச்சிட்டு போயிருவியா? துப்புனா மூஞ்சில 2 வைப்பல்ல, அதை செய்யணும் இந்துக்கள். புரியுதா? நாமளா யாருக்கிட்டையும் வம்புக்கு போற தேவையில்லை. ஆனா நம்மளோட கடவுள்களை இழிவுபடுத்தினா அவனுங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ கொடுக்கணும். நீ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஓட்டாவது போடக்கூடாது. நீ என்ன சொல்லணும், நீ வாடா மவனே ஓட்டு போடுவல்ல, வா ஓட்டு கேட்டு வருவீல்ல, அப்ப வச்சுக்கிற வா, தொகுதிக்குள்ள நுழைய விடக்கூடாது, துரத்தி அடிக்கணும். நீ எங்க சாமியை கேவலமா பேசினால எதுக்கு எங்க தொகுதிக்குள்ள வர? இந்த பாருங்க, இப்ப அடுத்த மாசம் ஆயிடுச்சுன்னா இந்த 8 மணி ஆனா போதும், சின்ராசை கையில பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி எலெக்ஷன் வந்துட்டா போதும். இந்த இப்பயே அந்த அக்கா தமிழச்சேக்கா கிளம்பிருச்சு ஆண்டாள் வேஷம் போட்டுக்கிட்டு. 4 வருஷமா ஆண்டாள் வேஷம் போட்டு ஏதாவது போட்டோ பாத்தீங்களா நீங்க? இல்ல. இப்பதான் திடீர்னு ஆண்டாள கிளம்பி வருவாங்க. அடுத்து எல்லாம் பண்ணுவாங்க, முருகன் வேஷம் போடுவாங்க, சிவன் வேஷம் போடுவாங்க, காவடி தூக்குவாங்க, பால் காவடி எடுப்பானுங்க. ஏன்னா ஓட்டு எலெக்ஷன் வந்துருச்சுல்ல, நீங்களும் நம்ம இந்து மக்களும் இழிச்சவாயனுங்க, மறந்துடுவாங்க. இன்னும் 4 மாசம் இருக்கு. மறந்துட்டு இவங்க கொடுக்குற ஓட்டுக்கு என்ன 5000 கொடுப்பான், 10,000 கொடுப்பான், வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. போட்டுட்டு அவன் திருப்பி வந்து என்ன பண்ணுவான், நம்ம கோவிலை இடிப்பான், கோவிலில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லுவான். நம்ம கோவிலில் விளக்கேற்றணும்னாலும் கோர்ட் வரைக்கும் போகணும். அதுக்கு நீ உண்டியல்ல போடுற காசை எடுத்துக்கிட்டே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவாங்க விளக்கேற்ற முடியாதுன்னு. இந்த மாதிரி ஒரு உண்மையாலுமே சொல்றேன், இந்த தமிழகத்துல இருக்கிற இந்துக்கள் மாதிரி நீங்க கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி கூட போங்க, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி இந்துக்கள் நீ இது பண்ணதுக்கு அவ்வளவு இந்த உதயநிதி வந்து சனாதனத்தை வேற பண்றதுக்கு எந்த அளவுக்கு கடுமையான இதை தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டு மக்களை இப்படி மூளை செலவு பண்ணி மூளையை மழுங்க வச்சிருக்கு இந்த திராவிட மாடல். கிட்டத்தட்ட 60 வருஷமா பேசி 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 என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 தலைமுறையில இவங்க நவே இப்படிதான்டா, இவங்க நவே கடவுளை திட்டுவாங்க, இவங்க எந்த கடவுளை திட்டுற, அதை தான் கேட்கிறோம். நாங்க கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள்ங்கிறீங்க, எந்த கடவுள் மறுப்பு கொள்கையாளர்? அது எல்லா பேரும் சொல்லணும். இனிமே கடவுள் மறுப்பு கொள்கையாளர்னு எவனோ ரோட்ல பார்த்தாலும் இந்துக்கள் கேட்கணும், டேய் நீ கடவுள் மறுப்பு கொள்கையாளர் தானே, எந்த கடவுளை மறுக்கிற அது சொல்லு, இந்து கடவுளை மட்டும்தானே நீ மறுக்கிற. ஒரு பேட்டியில பாண்டே என்ன கேட்கிறாரு வீரமணி அவர்கள்ட்ட, இந்து கடவுள் இருக்காங்கன்னு சொன்னா இல்ல மூட நம்பிக்கை இருக்குன்றாரு. அதே இஸ்லாமியத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாரு, கிறிஸ்தவத்தை பத்தி வாயில கூட சொல்ல மாட்டேங்கிறாரு.
என்ன அவங்க பகுத்தறிவு புண்ணாக்கு? ஸோ இப்போ இந்துக்கள் முடிச்சுக்கணும், நீங்க வாயை திறந்து கேள்வி கேட்கலன்னா இதுக்கு விடிவு காலம் கிடையாது. நாளைக்கு நம்மளோட வருங்கால தலைமுறையிலையும் இந்த பூர்ணச்சந்திரன் மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளின பாவத்துக்கு நம்ம ஆளாகும். ஏன்டா என் கோயிலில் விளக்கேறியில, ஏன்டா என் கோயில் இப்படி இடிஞ்சு கிடக்கு, ஏன்டா என் கோயிலில் ஒரு பூஜை பண்ண முடியலன்ற மன விரக்திக்கு நம்ம குழந்தைகளை ஆளாக்கிடுவோம். அதனால இந்துக்கள் முடிச்சுக்கணும். இவருடைய மரணத்திலே திமுக சார்பில் என்ன ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் குடும்ப கஷ்டத்தால் கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு, இதை வச்சு பாஜக ஒரு அரசியல் பண்ணுது அப்படின்றாங்களே. சொல்லல, திமுக வாயை திறந்தாலே பொய்யும் போட்டுத்தனமா பேசுவாங்க. வேற என்ன பேச தெரியும்? அவர் வாய்ஸ் நோட் அதுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று இது பண்ணிட்டு தானே போயிருக்காரு. அது இப்போ அங்கே எத்தனையோ இந்த மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இந்த இஷ்யூக்கு அப்புறம் எத்தனையோ சூசைட் நடந்திருக்கு. அதெல்லாம் போயிட்டு நாங்கள் வந்து இல்லை இதுக்காக அதுக்காக சொல்கிறோமா? அவர் தெளிவுபட ஒரு வாய்ஸ் நோட் எழுதி வச்சது பண்ணுறாரு. அவங்க அம்மா சித்திலாம் சொல்கிறாங்க, தொடர்ந்து வந்து அவர் வந்து ஒரு வாரமாக இதையே புலம்பிட்டு இருக்காரு. அவங்க சித்தி சொல்கிறாங்க பாருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கான் பார்க்குறவங்கள்ட்டலாம், ஏன் சித்தி இங்கே விளக்கேற்ற மாட்டாங்களா, எப்போ விளக்கேற்றுவாங்க, ஏன் நம்ம திருவண்ணாமலையில் மட்டும்தான் விளக்கேற்றுவாங்களா, நம்ம ஊரில் விளக்கேற்றினா அதுவும் இதாக இருக்குல்ல, கோர்ட்டுக்கு போயிடுச்சு என்னாச்சு, இவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க, தீர்ப்பு வந்துருமா, இப்படி இதை பற்றி மட்டுமே அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. அவர் மைண்டு ஃபுல்லாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் அவருக்கு கொடுத்துருக்கு. அப்போ அதோட வெளிப்பாடு அவர் அந்த மாதிரி செஞ்சிருக்காரு. நிறைய பேர் இந்த பைத்தியக்காரங்க ஊபிஸ்லாம் கேட்குறானுங்க, எவனாவது வந்து விளக்கேற்றலன்னு வந்து இது மாதிரி சாவாங்களான்ட்டு. டே பைத்தியக்காரங்களா, உங்களை மாதிரி 200 ரூபாய்க்கு ட்வீட்டு போடுறவங்க கிடையாது. சாமி கும்பிட்றவங்களாம், கோவிலுக்காக உயிரை கொடுத்தவன், சாமிக்காக உயிரை கொடுத்தவன். ஸ்ரீரங்கத்தில் படையெடுப்பு வந்தப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் நம்பெருமாளை தூக்கிக்கிட்டு காடு மலை மேடுன்னு எத்தனை வருஷம்? 48 வருஷம். நீலாம் 4 நிமிஷம் தாங்க மாட்டேன், 200 ரூபா கொடுத்தா ஒரு ட்வீட்டு போடுவேன். 48 வருஷம் காடு மேலேயும் தான் குடும்பம் புள்ள குட்டி எதுவும் இல்லாமல் உயிரை கொடுத்து அலைஞ்சாங்க. ஏன்னா அதுதான் இங்கே வந்து நம்ம தமிழர்களோட பண்பாடு, அதுதான் இந்துக்களோட பண்பாடு. காளையார் கோயிலில் மருது சகோதரர்களை எப்படி பிடிச்சாங்க? நீ வந்து இப்போ சரண்டர் ஆகிறியா இல்லை உன் கோயில் அடிக்கட்டுமான்னு கேட்டாங்க. இந்த ராஜ்யம் பெருசு இல்லை, என் உயிர் பெருசு இல்லைன்னு தான் குடும்பத்தோட வந்து சரண்டர் ஆனாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அவங்களோட குழந்தைகள் அத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனாலும் என் கோயில் இருக்கணும்னு உயிரை கொடுத்தாங்க. அதுதான் எங்கள் இந்துக்களோட வம்சம், அதுதான் நம்ம தமிழர்களோட மரபு. புரியுதா? அப்போ அந்த ஜீன் நம்ம ரத்தத்திலேயே ஓடுதான். இன்னைக்கு நமக்கு அந்த இது இருக்கு. இந்த 60 வருஷத்துல இவங்க பேசி பேசி மலங்கடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து நீ ஒண்ணு தெரியாத மாதிரி எப்படி ஆகணும், கோயிலுக்காக சாவானா அப்படின்னு நீ கேட்குற. போன மாதிரி இந்த கொத்தரிமைகள் மாதிரியே மற்றவங்களும் யோசிக்க கூடாது. இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும்போது எஸ்ஐஆர் நேற்று பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான போலி வாக்காளர்களுடைய பெயர் பட்டியல் அப்படின்றது நீக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததே இந்த போலி வாக்காளர்களுடைய ஓட்டை வச்சுதான் அப்படின்ற ஒரு பார்வை போயிட்டு இருக்கேன் மேம். அதாவது இந்த கைப்புள்ள ஜோக்குன்னு சொல்லுவாங்களா, அடேங்கப்பா 65 லட்சம் வாக்கு நீட்டின பீகார்லேயே இந்த நிலைமைனா இங்கே 1 கோடி கிட்ட வந்துருச்சு, 97 லட்சத்துக்கு சுத்தம் வந்துருச்சு அப்படின்றப்போ அப்படியே பீதியில் உறைஞ்சு உட்காந்துருக்காங்க திமுக காரங்க ஃபுல்லாக. இது என்னன்னா, நீ பற்ற வச்ச நெருப்பு ஒன்னையே எரிக்குன்ற மாதிரி முதல்வர் வந்து அந்த போனதில் எதிர்க்கட்சியாக இருந்தப்பலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார். ஆர்கே நகர் தொகுதியில் 40,000 பேர் இருக்காங்க, இங்கே இவங்களாம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க, அங்கே போலி வாக்காளர்கள்லாம் இவர் வந்து நிறைய பேசிட்டு தெரிஞ்சார். அதை கரெக்டாக நம்ம ஆட்சியில் இருக்கிறப்ப வந்து ஆப்பு வைப்பாங்க அப்படின்றது அவருக்கு தெரியல. இன்னொன்று நம்ம தெளிவுபட நம்ம சொல்கிறது, திமுகனாலே கள்ள ஓட்டு தெரிஞ்ச விஷயம். செத்து போனவங்க அத்தனை பேர் ஓட்டையும் அழகாக வந்து கள்ள ஓட்டு குத்திட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த எஸ்ஐஆர் வந்தால் இதனால் பாதிக்கப்பட போகிறது திமுக தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். முதல்வரோட தொகுதியில் பாருங்க 1 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அவர் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு? 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அதே மாதிரி சின்ன பகவதி தொகுதியிலையும் அதே மாதிரி ஒரு 69 59 நீக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம இவர் சேகர் பாபு இருக்கார்ல, அவர் தொகுதியிலும் ஒரு 59 நீக்கியிருக்காங்க. இப்படி எல்லா தொகுதியிலையும் இருக்குது. எங்கேயா சத்தம் பார்த்தீங்களா? எஸ்ஆர் நடக்கிறப்ப எல்லாம் கையோமியான்னு குத்திட்டு இருந்தாங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு நேற்றுலேருந்து வந்துட்டு இருக்க நியூஸு, முதல்வரோ துணை முதல்வரோ யாராவது வாயை திறந்தாங்களே பார்த்தீங்களா? நாம் அப்படியே கண்டுக்காத மாதிரி போவோம்னு சொல்லிட்டு வேற என்னென்னத்தையோ ட்விட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு முதல்வர் அவர்கள். ஏன் நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கீங்க? அப்போது எங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இதை நீங்கள் திருப்பி நாங்கள் கேட்பாங்க மக்கள், ஐயோ இங்கே பாருங்க சும்மாவே நீக்கிட்டாங்கன்னா யார் யார் நீக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு இப்போ டைம் கொடுத்துருக்காங்க, சிறப்பு முகாம்கள் போட்டிருக்காங்க. உண்மையாலுமே நான் வாக்காளருங்க, ஆனால் என் பேர் நீக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் நேரில் போய் அங்கே ஃபார்மை கொடுத்து நீங்கள் உங்கள் பேரை வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் ஏன் வந்து திமுக இவ்வளோ கடுமையான மௌனத்தில் இருக்கீங்க? அப்போ பயந்துட்டீங்க. ஐயோ என்னடா நம்ம நினச்சதே எங்கள் பீகாரில் 65 லட்சம்னோ, இல்லை பேர் இவங்க கூவுறாங்க ஊபிஸ்லாம், அவங்கெல்லாம் பார்டர் ஸ்டேட்டு, அங்கெல்லாம் வந்து அந்நிய நாட்டிலேருந்து ஊடுருவற்காரங்களாம் வருவாங்க, இங்கே எப்படி வருவாங்கன்னு பார்த்தா இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் பொட்டி படிக்க தூக்கிட்டு ஓடுறானுங்க. வீடியோலாம் பார்க்குறீங்களா? எங்கள் வங்கதேசத்துலேருந்து வந்தவங்க வந்து சேலத்துலேருந்து கிளம்பி ஓடுறாங்க, திருப்பூர்லேருந்து கிளம்பி ஓடுறாங்க. எப்படி வந்தானுங்க? எங்கே வந்தானுங்க? திமுகவுக்கு வந்து இந்தியர்களை தவிர தமிழர்களை தவிர அத்தனை பேர் மேலேயும் பாசம் பிச்சுக்கிட்டு கொட்டும். வங்கதேசக்காரன், பாகிஸ்தான்காரன், எங்கிட்ட இருக்கவன் சவுதி அரேபியாக்காரன் எல்லா மேலேயும் பாசம் பிச்சுக்கிட்டு கொட்டும். தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் தான் செத்தா கூட வந்து அதுக்கு இரங்கல் தெரிவிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஓட்டு போட்ட தமிழர்கள் மேலே ஒரு வஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆப்பு திமுகவுக்கு. 1 கோடிப்பு அப்படிங்கிற மாதிரி 1 கோடி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க.
என்னன்றத கள நிலவரத்துல தேர்தலுக்கு அப்போ நமக்கு தெரியாது. இல்லை மேம், இது திமுகவுக்கு எந்த வகையிலும் பாதிக்காது மேம். ஏன்னா திமுக வந்து மக்களுடைய அன்பை சம்பாதிச்சிருக்காங்க, மக்களுடைய வாக்குகளை அவங்க சம்பாதிப்பாங்கன்றதுலையும் எந்தவித மாற்றமுமே கிடையாது மேம். என்ன அன்பை சம்பாரிச்சிருக்கிறாங்க? எல்லா பக்கமும் கதறிட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட செவிலியர்கள் போராட்டம், அங்கிட்ட ஜாக்டோ ஜியோ போராட்டம், அந்த பக்கம் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம், எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இந்த செவிலியர்கள் வந்து இந்த சிவானந்த சாலையில் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள அலேக்கா குண்டு கட்ட தூக்கிட்டு போய் கிளாம்பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு வராங்க போலீஸ். எதுக்கு? அப்படியே பஸ் எல்லாம் வெளியூர் ஓடிருங்கடா அப்படின்னு சொல்லி கிளாம்பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு வரீங்களா? அவங்க பேர் எவ்வளோ விவரம்னு. நீ கிளாம்பக்கத்தில் தானே இறக்கி விட்றேன், எங்களுக்கு ரொம்ப வசதி. இங்கே தான் தமிழ்நாடு, இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு முழுக்க போகிறவன் எல்லாம் இங்கே தான் வருவான், நான் அங்கேயே உட்காந்துற போராட்டத்துக்குன்னு அங்கேயே உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அப்போது உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த போலீஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா, எவனவே எங்கெங்கே போராட்டம் பண்ணுறானோ அவனெல்லாம் அப்படியே குண்டு கட்டாக தூக்கி போடு, எவனவே யூடியூப்பில் பேசுகிறானோ அவனை கதவை ஒட்டச்சு தூக்கிட்டு போய் உள்ள வை, அடுத்தது வந்து எவனா இறந்து போயிட்டான்னு போஸ்ட் ஓட்டினா போஸ்டரை கிழிக்கிறது, போஸ்ட் ஓட்டினோட தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறது. யார்? ஒரு பூர்ணச்சந்திரன் இறந்ததுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டுறாங்க. இறந்து போனதுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டக்கூடாதா? அப்போ இந்துக்கள் இறந்து போனால் அதுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் கூட ஒட்டுறதுக்கு ஒரு யோகியதையற்ற அரசா இன்னைக்கு வந்து இந்த திமுக இந்து விரோத அரசா வந்து செயல்பட்டு உட்காந்துருக்கு. அங்க போஸ்ட் ஓட்டின பையனை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா மக்களோட வைத்தறிச்சலையும் நீங்க கொட்டிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துருவன்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? அவர் கடந்து வந்த பாதையை பார்த்துருக்கீங்கல்ல மேம். அப்படிதான் சொல்றேன். இங்க நாட்டுல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியல, குழந்தைகள் கூட வெளியே போக முடியல, 80 வயசு கிளவி வெளியில போக முடியல, எல்லாத்தையும் விலையேற்றி வச்சிருக்கிறீங்க. எல்லா தரப்பு மக்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஏஐல வீடியோ போட்டு விளையாடிட்டு இருக்காரு. என்னை நானே சந்தித்த போது அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை சந்தித்த போது நம்ம அடடே ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி அவரோட இதே அவர் சின்ன பிள்ளையா இருந்தாலும் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருக்காங்க இந்த டிஎம்கே ஐடி விங்காரங்க. இல்லை எலெக்ஷன் வந்துருச்சு, நீ என்னென்ன பண்ண, நாங்கள் இதெல்லாம் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம், இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் விட்டுவிட்டு நீ என்ன பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கிற. நாங்கள் வந்து நூலகம் கட்டணும், கலைஞர் நூலகம், பெரியார் நூலகம், பூங்கா கட்டணும், இதை தானே நீ பண்ணிட்டு இருக்கிற. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. கடங்கார மாநிலமாக உட்கார வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை, குடிகார மாநிலமாக உட்கார வச்சிருக்கீங்க. கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அடுத்து வரவங்களே வேற ஆட்சி மாறினா கூட எப்படி ஆட்சி நடத்துறதுங்கிற அளவுக்கு முடியாத அளவுக்கு கஜானாவை காலி பண்ணி வச்சிருக்கீங்க. எதுக்குமே பண்ண முடியாம எல்லாத்துக்கும் ஐயா காசு கொடுங்கய்யா, ஐயா காசு கொடுங்கன்னு மத்திய அரசு கிட்ட கையேந்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. மேம் அதெல்லாம் அடுத்த பெரியார் பார்த்துப்பாரு மேம். அது யார் அடுத்த பெரியார்? விஷயமே தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க. உதயநிதி அவர்கள் தான் இளைய பெரியாரா மேம்? சொல்லிட்டு போட்டுங்க. அதாவது யாராவது ஒரு உயர்ந்த தலைவரை பத்தி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரோசா பண்ணலாம். இளைய வஉசி, இளைய மாப்போசி, இளைய ரெட்டமலை சீனிவாசன், இளைய அயோத்திதாசர், இளைய எம்சி ராசா அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்டா அவங்க இவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர் அவரை போய் சொல்லுவாங்க. ஈவேராக இவருக்கு சரியாதாங்க வரும் நிறைய விஷயங்கள். ஏன்னா அவரே அதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீயே ஒரு குப்பை, அந்த குப்பைக்கு என்னடா இதுக்கு வருதுங்கிற மாதிரி அவங்க பேரை வச்சுக்கிட்டா அதனால நம்ம வந்து ரோசை போட போகிறதே கிடையாது. வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இளைய பெரியார், இளைய கலைஞர், அவங்க சொல்லிக்கீங்களா 3ஆம் கலைஞர், 4ஆம் ஈவேரா, 5ஆம் அண்ணா, என்னவோ சொல்லிக்கோங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு குட்டிச்சவராக அவங்க ஆக்கிட்டாங்க. அடுத்து இவங்களாம் அதுதான் பண்ண போகிறாங்கன்றது நல்லபடியாக தெரிஞ்சு போச்சு. அதனால் இளைய பெரியார்னு சொன்னாங்களா நாங்கள் ரோசப்பட மாட்டோம். நான் சந்தோஷம், கரெக்டாக தான் இருக்குது. தாவேக தலைவர் விஜய் வந்து தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கலாம்? விஜய் சார் பேசலாம் சிரிச்சுட்டு போயிருந்துங்க. சீமானண்ணா சொல்கிற மாதிரி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்காரு, என்ன பேசுகிறாரு, என்ன இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதே நமக்கு ஒன்றும் தெரியலை. ஸோ எலெக்ஷனில் ரிசல்ட் வரட்டும், வந்தால் தான் அவர் என்ன மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆயிருக்காரு என்னன்றதே நமக்கு வந்து தெரியும். இப்போ திமுக சார்ந்த சில ஊடகங்கள் வந்து திமுக என்ன தவறு செய்தாலும் திமுகவுக்கு சாதகமாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் யூடியூப் ரூட்டர்ஸ், அவர் வந்து பாரதியாரை பற்றி பேசியிருக்காரு. இதை பார்த்தீங்களா மேம்? இல்லை, யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு வந்து என்ன திமிர் தண்டம் அப்படின்னா, திமுக வந்து அவனை வந்து பேக்கப் பண்ணுது. இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா, நாம் சரியாக இருந்தால் எதில் இருக்கவன் பொத்திக்கிட்டு இருப்பான். இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. பாரதியாருங்கிறவரை ஒரு பார்ப்பனராக வந்து இடம் பிரிக்கிறான். இதுதான் இந்த திமுகவோட சூழ்ச்சி. எப்படின்னா, இந்துக்கள்னு அவங்கள வந்து கன்சல்டேட் பண்ண விட மாட்டாங்க, ஜாதி வச்சு அவங்களுக்குள்ள பிரிச்சு விட்றது. பிராமின், நான் பிராமின், அவன் நான் பிராமினா தான் அவன் ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பிரிச்சு விட்றது. இந்த மாதிரி இந்துக்களை வந்து அப்படி பிரிச்சு விட்டு விளையாடுறதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த திராவிட மாடலோட ஸ்டைலு. பாரதியார் அவர்களை இவங்களே தான் புகழ்றாங்க. பாரதியார் வந்து இப்படி அப்படி அப்படிலாம் சொல்லி பாரதியார் செல்ல மாட்டீங்கல்ல. பாரதியாரை பார்ப்பாங்க, கஞ்சா குடிக்கிறான். இங்க திமுக இருந்து யாராவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? இல்ல. அதுக்கு வந்து இவர் ஆளூர் சாணவாசன் சொல்லியிருக்காரு, சீமான் அண்ணன் போய் பாரதியாரை பத்தி பேசிட்டாராம். அதுக்கு வந்து திராவிட கோட்டையை பிராமண கடப்பாறை கொண்டு இடிக்க பாக்குறீங்களாங்கிறாங்க. பிராமணன் என்னைக்கு கடப்பாறை ஏற்றிக்கிட்டு வந்தான்? பிராமணன் இருக்கிறதே இங்க 3%. அந்த 3% கடப்பாறை ஏற்றிக்கிட்டு வந்தாங்கன்னா நீங்க உங்க நிலைமை என்ன ஆகும்? முதல்ல அந்த 3% கடப்பாறை ஏற்றிட்டு வந்தா நீ தாங்குவியா? இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், இந்த பிராமண சமூகம் முழிச்சுக்கணும்.
நீங்க வந்து என்னைக்குமே நாங்க பிராமணால், நாங்க வந்து இப்படிதான் இருப்போம், நாங்க சார்ந்த அப்படிலாம் கிடையாது. வீரமா இருந்த வாஞ்சிநாதன் இருக்கான்ல, பிராமண சமூகத்தை சேர்ந்தவன் தானே, என்ன பண்ணாரு? பாரதியார் பிராமண சமூகம் தானே, அவர் என்ன பண்ணாரு? எவனா இருந்தாலும் சரி, வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி, எழுத்து நிப்பேன் நின்னார்ல. இன்னைக்கு நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஜனநாயக நாட்டில் வந்துட்டு இவங்களுக்குலாம் ஏங்க நீங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? எத்தனை பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நீங்க வெளியில வந்து குரல் கொடுத்தீங்க? எப்படா நீங்க வந்து இந்த மாதிரி பேசலான்னு? அடுத்து பாரதியார்ங்கிறவர் பிராமண சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது, அனைத்து மக்களுக்குமானவர். எத்தனையோ பேர் பாரதியார் நலம் விரும்பிகள்லாம் இருக்கீங்களா? பாரதியார் தான் எங்களுக்கு உயிரே, பாரதியார் தான் எங்களுக்கு. எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தீங்க? ஒரு 10 பேர் சேர்ந்து தெருவுக்கு தூரம் நில்லுங்க. எப்படா நீ பேசுனக்கு? அரசு என்ன பண்ண? அரசுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்ல நீங்க. நம்ம சும்மா நம்ம எழுதிட்டு போவோம், சும்மா ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டா போச்சு, இல்ல ஏதாவது பேசணும், இந்த பாஜகக்காரங்க அதை பத்தி பேசுவாங்க, இந்து முன்னணிக்காரங்க அதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு. ஏங்க நீங்க யாரையோ பார்த்து கடந்து போயிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுங்க, உங்க எல்லார் கையிலும் செல் இருக்குல்ல, செல் எடுத்து வீடியோ போடுங்க. யூடியூப் ப்ரூட்டஸ், நான் திரும்ப சொல்றேன், யூடியூப் ப்ரூட்டஸ்க்கு ஏற்கனவே அவர் வந்து சிவனை பத்தி பேசினாரு, அவர் காலை தூக்கி ஆடுற தத்துவத்தை பத்தி அசிங்கமா பேசினான். அப்பயே நாங்க சொன்னதான், செருப்பு விளக்கமாறு தொடப்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகணும். அவன் பாத்தீங்கன்னா பெரிய புடிங்கி மாதிரி பேசுவான், வீட்டை பூட்டிட்டு ஓடி போயிடுவான், எங்கேயாவது உட்காந்துருப்பான். ஆனா பேசுற வீடியோ பாத்தீங்கன்னா பெரிய தௌலத்து மாதிரி பேசுவான். அவனை மேடையில கூப்பிட்டு திமுக அரசு மரியாதை கொடுத்து அவனுக்கு பட்டம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. பேர் மைனரா. உனக்கு என்ன இந்து கடவுளை பத்தி பேசுறது, இங்க தமிழ் சான்றோர்களை பத்தி பேசுறதா உனக்கு வேலையா? எங்க அப்ப நீ என்ன பண்ணுவ? யாரை பத்தி புகழ்ந்து பேசுவ? ஈவேராவை புகழ்ந்து பேசுவியா? ஈவேராவை அந்த மாதிரி டீகோட் பண்ணுவியா? ஈவேரா என்னென்னலாம் சொன்னாரு, என்னென்னலாம் பண்ணாரு, அதெல்லாம் சொல்லுவியா நீ? அண்ணா என்னென்ன பண்ணாரு? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, அவ ஒண்ணு படிதாண்டா பத்தினியும் இல்ல, நான் ஒண்ணு முத்துந்துறந்த முனைவனும் இல்ல, எல்லாம் டீகோட் பண்ணுவீங்களா? கலைஞர் கருணாநிதி என்னென்னலாம் பேசுறாரு சொல்லுவீங்களா? கருணாநிதி எழுதின புத்தகத்தெல்லாம் நீ டீகோட் பண்ணுவியா? குறைந்தபட்சம் அவனோட யூடியூப் சேனலை கூட க்ளோஸ் பண்ண துப்பு இல்ல. இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம் நம்ம. ஆனா அவன் பாரதியாரை திட்டுவான், இங்க நம்மளுடைய சிவனை திட்டுவான், எல்லாத்தையும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருப்பான். அவனை திமுக அரசு மேடை ஏத்தி அங்கீகாரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் திரும்ப சொல்றேன், நீ தான் எதிரிக்கு வந்து இங்க வாய்ப்பு கொடுக்குற. இந்த பிராமணர்கள், நான் சொல்றேன், கோவில்ல பிராமணர்கள் தானே இருக்கீங்க. எவ்வளவு இந்து கடவுளை இழிவா பேசுறான். கோயிலுக்குள்ள வரான்ல, எதுக்கு நீங்க போய் பல்லு அடிச்சுக்கிட்டு அவனுக்கு பரிவட்டம் கட்டுறீங்க? கோயிலுக்குள்ள வராத, எங்க சாமி இழிவா பேசினால உனக்கு நான் வந்து பரிவட்டம் கட்ட முடியாது, உனக்கு எந்த முதல் மரியாதையும் செய்ய முடியாது, வெளியே போன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவான்? மிஞ்சி போனா என்ன பண்ணுவான்? அந்த வேலையை விட்டு உங்களை எடுப்பான். இல்ல மிஞ்சி போனா என்ன செய்வான்? ஜெயில போடுவான். முன்னாடி இந்த மாதிரி சிரச்சேதம் அப்படியே பண்ண போறாங்க. அப்படி இருந்தப்பயே ஸ்ரீரங்கத்துல 12,000 பிராமணர்கள் தலையை வெட்டிடுவான்னு தெரியும், தனக்கு சண்டை போட தெரியாதுன்னு தெரியும், ஆனாலும் பெருமாளை காப்பாற்றணும்னு சொல்லி 12,000 பேர் நின்று தலையை கொடுத்தாங்க. வெட்டிடுவான்னு தெரிஞ்சு வேணா தலையா வெட்டிட போறான். ஏன் நீங்க அப்படி இருக்கீங்க? பிராமணர்கள்லாம் வந்து பயந்த சமுதாயம் யார் சொன்னது? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் கேள்வி கேட்கணும், எல்லாரும் இங்க பேசணும். அப்பதான் இந்த திராவிட மாடல் அரசு வந்து வாழை சுருட்டிக்கிட்டு ஓடும். இப்ப இந்த குரங்கு குட்டி பண்ணும்ல, அந்த மாதிரி குரங்கு சேட்டை பண்ணிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல். இவங்க ஒன்றும் பெரிய டைனோசர்லாம் கிடையாது, சும்மா ஒரு குரங்கு சேட்டை. ஒரு கல்லை விட்டு பார்ப்போம், அவன் பேசாம இருந்தாலும் பெரிய கல்லை தூக்கி போடுவோம் அப்படின்றது. அப்ப அந்த குரங்கை எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றது இங்க இருக்க இந்துக்களுக்கும் பிராமண சமுதாயத்துக்கும் தெரியணும். அதை விட்டுட்டு சும்மா அவன் கோயிலை வந்து திட்டுவான், சாமியை அசிங்கமா பேசுவாங்க. ஏற்ற நேரத்தில் வந்தானா அவனுக்கு ஓடி போய் பரிவட்டம் கட்டுறது எது கட்டுறீங்க? எதுக்கு பரிவட்டம் கட்டுறீங்க? இந்த இப்ப திருமாவளவர்கள் அவ்வளவு அசிங்கமா பேசினாரு, அசிங்கமான பொம்மை இருந்தா அது வந்து கோவில்னு. அந்த கோயிலுக்குள்ள அசிங்கமான பொம்மை இருக்க கோயிலுக்குள்ள நீ போய் எதுக்கு பரிவட்டம் கட்டிக்கிட்டு போய் உட்காந்துருக்கீங்க? ஏன் யார் உள்ள விடுறது உங்களுக்கு? அங்க இருக்க ஒரு 10 பிராமணர்கள் சேர்ந்து எதுக்குறாங்கன்னா அங்க இருக்க பொதுமக்கள் எதிர்ப்பாங்களா இல்லையா? கோயிலுக்குள்ள இருக்கவங்களா யாரு? இந்துக்கள் தானே. அப்ப அவங்களுக்கு ரோசம் இருக்கும்ல, அவங்களுக்கு கேட்பாங்கல்ல, ஆமாப்பா நீ தானப்பா சாமி அசிங்கமா பேசுனீங்க, என்னப்பா வெளியே போன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இவங்களுக்கு சொர்ணம் வரும்ல. அப்ப மாற்றம்ங்கிறது ஒவ்வொரு இந்துக்குள்ள இருந்து வரணும், ஒவ்வொரு இந்துவும் கேள்வி கேட்கணும். இந்த கோவில் எல்லாம் நம்ம பாட்டை முப்பாட்டம் ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து கட்டினது, ஒவ்வொரு செங்கலும் ராஜாக்கள் கட்டினாலும் அதுல எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. அதனால நீங்க எல்லாரும் போய் என் கோயில் ஒரு பிரச்சனை போய் நிக்கணும், கேட்கணும். இந்த இந்து சமயத்துல உண்டியல்ல காசு போடுறதோட உங்க வேலை முடிஞ்சது கிடையாது. உண்டியல் எடுக்கிற காசை நீ என்னடா செலவு பண்ற, நீ என்ன கோவிலை மேனேஜ் பண்ற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கிற முதற்கொண்டு கேட்கிற உரிமை இங்க ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இருக்கு. அதை அவங்க எடுத்து செய்யாத வரைக்கும், இந்துக்கள் அனைவரும் வாக்கு வங்கியா ஒருங்கிணையாத வரைக்கும், என் சாமியை திட்டுறது எவனா இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியா வேணாரு, என் சாமியை தெளிவா திட்டுறியா, இழிவா பேசுறியா, என் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல உனக்கு துப்பு இல்ல, உனக்கு ஓட்டு போட முடியாது, வெளியே போ சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி மாறுறாங்கன்றதை மட்டும் நீங்க பாருங்க. மேம், இந்த பொங்கலுக்கு 5000 to 3000 வரைக்கும் பொங்கல் பரிசு கொடுக்க போறாங்க மேம் திமுக. கொடுப்பாங்கம்மா, ஓட்டு எலெக்ஷன் வருதுல்ல. அதாவது இது எப்படின்னா, ஊரா விட்டு ஏன் மொண்டாட்டி கையன்ற மாதிரி எலெக்ஷனுக்கு காசு எப்படி கொடுப்ப நீ? திமுக காசுல இருந்து கொடுக்கணும். ஆனா இந்த என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? நம்ம கட்டின வரி பணத்தை எடுத்து இவங்க வந்து எலெக்ஷனுக்கு இப்போ அது கேம்பெயின் போன வருஷம் கொடுத்தாங்களா, அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாங்களா, அதுக்கு முந்தின வருஷம் அற்புதமான ஒரு புளிலாம் கொடுத்தாங்க தெரியுமா? பள்ளி இருக்க புளி, வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒளிவி ஊற்றி கையில் எடுத்துனா ஒளிவி கிடக்கும். அது கூட இந்த ஒரு அழுக்கு கோடு போட்டு சரண சுத்தம். அப்படியே வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு முட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. என்ன அப்போ அந்த வெள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உருகி ஊற்றி புளியிலலாம் பள்ளி, ஒரு வெள்ளத்துக்கு ஒரு ஒரு பொங்கல் தொகுப்பு கூட சரியாக கொடுக்க துப்பு இல்லாத ஒரு அரசுனா இந்த அரசு தான். கடைசியில் அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வெறும் கரும்பு, ஏலக்காய் இப்படி எதையோ நாளை கொடுத்து கடுகு கொடுத்தாங்க.
உலகத்திலேயே பொங்கல் வைக்கிறதுக்கு கடுகு கொடுத்த ஒரே அரசு இந்த திராவிட மாடல் அரசா தான் இருக்கும். பொங்கலுக்கு கடுகு யூஸ் பண்ணுவீங்க எதுக்காது? இல்ல இந்த ஒரு அறிவு கூட இல்லாத கூட்டமாவா இருப்பாங்க இவங்க? அந்த மாதிரி ஒரு முட்டா பீஸு கூட்டம் இது. இப்போ ஏன் கொடுப்பாங்கன்னா தேர்தல் வந்துருச்சு, தேர்தலுக்கு ஊரா விட்டு காசு எங்க வரி பணத்தையே எடுத்து எங்களுக்கே கொடுத்து பாருங்க, முதல்வர் தாயுள்ளம் படைத்த முதல்வர் தயாபரன் அப்படிலாம் இழுத்து அப்படி புகழ்ந்து ஓட்டு வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. நீ 5000 இல்ல 50,000 ஓட்டு கொடுத்தாலும் இந்த தடவை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறதே கிடையாது, அது உறுதி. பொறுத்திருந்து பார்ப்போம். 26 தேர்தலுக்கு அப்புறம் தெரியும் திமுக விரும்புறாங்களா விரும்பலையான்ட்டு. எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிமா. நன்றி.